எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். இப்போ உங்களுக்கு 10th சிபிஎஸ்சி பாலினாமியல் சாப்டர்லேருந்து இம்பார்ட்டன்ட் சம்ஸ்லாம் சொல்லித்தரேன். கொஸ்டின் பார்க்கலாம். இஃப் 1 0 ஆஃப் த பாலினாமியல் a ஸ்கொயர் ப்ளஸ் 4 இன்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் 9 x square plus 13 next plus 6a is reciprocal of the other. So இப்போ இதில் வந்து இது மாதிரி குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் சம் ஆஃப் த ஜீரோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா என்னது, ஆல்ஃபா பீட்டா என்னன்னு எழுதிக்கணும். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானா இப்போ இது குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் சின்ற ஃபார்மில் இருக்குது. ஸோ இப்போ இதை நம்ம இங்கே ஆல்ரெடி ஏ இருக்கிறன்னு நம்ம கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். கேபிட்டல் ஏ ஸ்கொயர் கேபிட்டல் பிஎக்ஸ் ப்ளஸ். ஸோ இப்போ இதில் சம் ஆஃப் த ஜீரோக்கு வந்து இதுதான் ஃபார்முலா. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானா மைனஸ் பி பை ஏ. ஸோ பி இருக்கிற இடத்துல இப்போ 13 இருக்குது, ஏ இருக்கிற இடத்துல இது ஃபுல்லாக இருக்குது. ஸோ மைனஸ் 13 பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 9. ப்ராடக்ட் ஆஃப் தி ஜீரோ ஆல்ஃபா பீட்டா வந்து சி, இதுதான் ஃபார்முலா சி பை ஏ. சி வந்து இப்போ இதில் 6ஏன்னு இருக்குது, ஏ வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ். ஸோ 6a பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 9. ஸோ இப்போ இதில் வந்து 6a பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 9. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, 1 0 ஆஃப் த பாலினாமியல் இஸ் ரெசிப்ரோக்கல் ஆஃப் த அதர்னா இப்போ இதில் வந்து ஆல்ஃபா பீட்டான்னு எடுத்திருக்கோம். இதில் வந்து அவங்க ரூட் வந்து ஒன்று ஆல்ஃபா, இன்னொன்று ரெசிப்ரோக்கல்ன்ற 1 பை ஆல்ஃபான்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பீட்டா இருக்கிற இடத்துல நம்ம 1 பை ஆல்ஃபா சப்ஸ்டிட் பண்ணலாம். ஆல்ஃபா இன்ட்டு 1 பை ஆல்ஃபா ஈக்குவல் டு 6a பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 9. இப்போ ஆல்ஃபா ஆல்ஃபா கேன்சல் ஆகிடும். ஸோ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 9 ஈக்குவல் டு 6a. இந்த பக்கம் வந்துச்சுன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் 6a ப்ளஸ் 9 ஈக்குவல் டு 0. ஸோ இது குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab ஃபார்முலா இருக்குது. ஸோ இல்லாட்டி மிடில் டேர்ம் ஃபேக்டரைசேஷன் கூட பண்ணலாம். ஸோ மல்டிப்ளை பண்ணால் 9 ஆட் பண்ணால் 3னா 3 3s are 9 மைனஸ் 3 மைனஸ் 3 மைனஸ் 6 வருது. ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் 3a மைனஸ் 3a ப்ளஸ் 9 ஈக்குவல் டு 0. ஏ காமனாக வெளியில் எடுத்துட்டோன்னா ஏ மைனஸ் 3 மைனஸ் 3 வெளியில் எடுத்தோன்னா again a மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. ஸோ ஏ மைனஸ் 3 வெளியில் எடுத்துட்டோன்னா ஏ மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. ஸோ ஏ ஈக்குவல் டு 3 தான் ஆன்சர் வருது. Next, verify that 3 minus 1 minus 1 by 3 are the zeros of the cubic polynomial and verify the relationship between zeros and coefficient. ஸோ இதில் வந்து 3ன்றது வந்து எக்ஸோட வேல்யூ ஆல்ஃபா ஒரு வேல்யூ 3, இன்னொன்று மைனஸ் 1, இன்னொன்று மைனஸ் 1 by 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து ஆல்ஃபா ஈக்குவல் டு 3, பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் 1, காமா ஈக்குவல் டு மைனஸ் 1 by 3ன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஒரு எக்ஸ் வேல்யூவாக இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். இதை வந்து ஜீரோஸான்னு நம்ம செக் பண்ணோம். அதாவது இது எக்ஸ் ஈக்குவல் டு 3ங்கிறது வந்து ஒரு ஃபேக்டரான்னு நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ பி ஆஃப் எக்ஸில் தான் சப்ஸ்டியூட் பண்ணால் 0 வரணும். 3x கியூப் மைனஸ் 5x ஸ்கொயர் மைனஸ் 11x மைனஸ் 3. ஸோ எக்ஸ் இருக்கிற இடத்துல இப்போ 3 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். பி ஆஃப் 3 இன்ட்டு 3 கியூப் மைனஸ் 5 இன்ட்டு 3 ஸ்கொயர் minus 11 into 3 minus 3. 3 3s are 9, 9 3s are 27, 3s are 81, minus 3 3s are 9 5s are 45, minus 33, minus 3. So 81 minus 45 minus 33 minus 3. So 0 வந்துருச்சு. ஸோ இதில் வந்து இந்த எக்ஸ் 3 வந்து ஒரு 0 நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து மைனஸ் 1 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும் இந்த பார்ட்டு. beta equal to minus 1. So p of minus 1, x இருக்கிற இடத்துல minus 1. 3 into minus 1 cube into minus 1 square minus 11 into minus 1 minus 3. So இது minus 1 cube பண்ணால் minus 1, இது ஒரு minus 3, minus 1 square பண்ணால் plus 1, இங்கே ஒரு minus 5, இது minus minus plus 11, இது minus 3. ஸோ மைனஸ் 11 ப்ளஸ் 11 இதுவும் 0 வந்துருச்சு. அடுத்தது மைனஸ் 1 by 3 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த காமா ஈக்குவல் மைனஸ் 1 by 3 இதை சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். பி ஆவாதும் 0 வரணும். பி ஆஃப் மைனஸ் 1 by 3. ஸோ 3 இன்ட்டு மைனஸ் 1 by 3 கியூப் மைனஸ் 5 இன்ட்டு மைனஸ் 1 by 3 ஸ்கொயர் மைனஸ் 11 இன்ட்டு மைனஸ் 1 by 3 மைனஸ் 3. ஸோ இது வந்து ஒரு 3 கேன்சல் ஆகிடும். இப்போ 3 ஸ்கொயர் தான் இருக்குது.
இங்கே வந்து -1/3 9 3 27 இருந்தது, ஒரு 3 கேன்சல் ஆச்சுன்னா இப்போது 9 தான் இருக்குது. ஸோ -1/9 இது 9 1/9 இருக்குது, இங்கே 5 இருக்கிறனால -5/9, இங்கே மைனஸ் ப்ளஸ் 11/3, இங்கே ஒரு -3 இருக்குது. ஸோ எல்சிஎம் எடுக்கிறப்போ இன்ட்டு 3 பண்ணணும், இங்கே இன்ட்டு 9 -1 -5, 7 3s are 33, 9 3s are 27. 27 plus -27 minus 28, 29 30 31 32 33, so 30 whole divided by 9. So plus 33 minus 33 0 ஆயிடுச்சு. ஸோ 0 வந்துருச்சு. ஸோ அந்த என்ன நம்ம வந்து அவங்க கேட்குறாங்க ஜீரோஸாக வெரிஃபை பண்ணியாச்சு நம்ம இப்போ ஈக்குவல் டு 0ன்னு. அடுத்தது வந்து ரிலேஷன்ஷிப்பை வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து த கியூபிக் பாலினாமியல் 3x³ - 5x² - 11x - 3ன்னு இருக்குது. ரிலேஷன்ஷிப்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா, இது ஃபார்முலா, இது -b/a. ஸோ இது வந்து இந்த கியூபிக் பாலினாமியல் ஈக்குவேஷன் ஜென்ரல் ஈக்குவேஷன் எழுதுகிறேன். ax³ + bx² + cx + cன்னு இருக்குது. a இருக்கிற இடத்துல இப்போ 3, b இருக்கிற இடத்துல -5, c வந்து -11, bx + c x + d, d வந்து -3. ஸோ இப்போ இந்த ஃபார்முலா தான் இது -b/aன்றது. இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா, ஆல்ஃபா வந்து அவங்க கொடுத்துருக்காங்க 3, இது பீட்டா -1 -1/3. இப்போ இதில் வந்து -b/aனா இப்போ இதை யூஸ் பண்ணிக்கணும். இது அவங்க கொடுத்த வேல்யூஸ் ஆல்ஃபா பீட்டா காமாவோட வேல்யூ. ஸோ b வந்து -5/a வந்து 3. ஸோ இங்கே 5/3 வருது. இங்கே எல்சிஎம் எடுத்து பார்க்கணும். 3 3s are 9, 9 minus இங்கே 3 minus 1/3, 9 minus 3 6 minus 1 5/3. ஸோ 5/3 = 5/3. ஸோ இந்த பார்ட் வந்து வெரிஃபை ஆயிடுச்சு, ஃபஸ்ட்டு பார்ட்டு. செகண்ட் வந்து ஆல்ஃபா பீட்டா, பீட்டா காமா, காமா ஆல்ஃபா, அதுக்கு வந்து ஃபார்முலா c/a. c வந்து இங்கே வந்து -11 கொடுத்துருக்காங்க, -11/a வந்து 3. ஸோ இது வெரிஃபை ஆகணும். ஆல்ஃபா வந்து இப்போ கொடுத்துருக்காங்க 3, பீட்டா வந்து -1 ப்ளஸ் பீட்டா -1, காமா வந்து -1/3, காமா வந்து -1/3, ஆல்ஃபா வந்து 3. ஸோ இது வந்து -11/3க்கு ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இது -3, இது -, +3, 1/3, 3 3 கேன்சல் ஆகிடும், -1. ஸோ எல்சிஎம் எடுக்கிறப்போ 3 3s are -9 + 1 -3 whole divided by 3, -12 + 1 -11/3. ஸோ இங்கேயும் வந்து -11/3 தான் வருது c/aவும். ஸோ இதுவும் வந்து வெரிஃபை ஆயிடுச்சு. ஸோ இந்த பார்ட்டும் நம்ம வெரிஃபை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஆல்ஃபா பீட்டா காமா பண்ணணும். அதுக்கு வந்து ஆல்ஃபா பீட்டா காமா வந்து c/aன்னு காமிக்கணும். ஆல்ஃபா வந்து இதில் வந்து 3, பீட்டா வந்து -1, காமா வந்து -1/3, 3 3 கேன்சல் ஆகிடும், -, +1. c/a, c வந்து -11, a வந்து சாரி d/aன்னு காமிக்கணும். d வந்து இப்போ -3, 3 3 கேன்சல் ஆகிடும். ஸோ -d/a இதுவும் காமிக்கணும். ஸோ இதில் வந்து -, +3ன்னு இருக்குது, 3/3 கேன்சல் ஆகிட்டு 1 வருது. இப்போ 1 = 1 வருது. இந்த பார்ட்டும் நம்ம வெரிஃபை பண்ணியாயிடுச்சு. Next, third sum. If the sum of the zeros of the polynomial is -1, polynomial equation கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஜென்ரலாக இதான் ஃபார்முலா, ax² + bx + c. இந்த மாதிரி பாலினாமியல் ஈக்குவேஷனுக்கு சம்முக்கு வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா = -b/a, ப்ராடக்ட்டுக்கு வந்து ஆல்ஃபா பீட்டாக்கு c/a.
ஸோ இந்த ஃபார்முலா தான் இப்போ இதில் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதில் வந்து சம் வந்து இப்போ இதில் ஏ இருக்கிற இடத்துல a+1 இருக்குது, பி இருக்கிற இடத்துல 2a+3 இருக்குது, சி இருக்கிற இடத்துல 3a+4 இருக்குது. ஸோ இதெல்லாம் எடுத்திருக்கேன். ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா சம் வந்து அவங்க சம் வந்து -1 எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா -1 எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா என்னது -b/a, அது வந்து -1 மைனஸ் பி வந்து இங்கே இப்போ 2a+3/a வந்து a+1 ஈக்குவல் டு -1. ஸோ இப்போ a இந்த பக்கம் கொண்டு போயிட்டா -2a -3 -a -1 -2 இந்த பக்கம் வந்தால் -2a + a -3 இந்த பக்கம் வந்துச்சுன்னா +3 -1 -2a a போச்சுன்னா -a 3 -1 2. ஸோ a ஈக்குவல் டு -2ன்னு கிடச்சிருக்கு. அவங்க என்ன கேட்குறாங்க, ப்ராடக்ட் ஆல்ஃபா பீட்டா வந்து c/aன்னு கேட்குறாங்க. ஸோ ஆல்ஃபா பீட்டா கண்டுபிடிக்கலாம். c/a, c வந்து 3a+4/a வந்து a+1. இப்போ a இருக்கிற இடத்துல -2 சப்ஸ்டியூட் பண்ணோம். 3 × -2 + 4 -2 + 1 3 2 are 6 -6 + 4 -2 இது -1. ஸோ மைனஸ் கேன்சல் ஆகிடும் 2. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ் வந்து 2 தான் ஆன்சர் c/a. Find the zeros of the polynomial f of x (x² - 3x - 28) and verify the relationship between the zeros and the coefficient of the polynomial. So first middle term factorization பண்ணனும். -28 multiply பண்ணா -28, add பண்ணா -3, so 7 4s are 28. So -7 + 4. So x² - 7x + 4x - 28. So x வெளியில் எடுத்தோன்னா x - 7, 4 வெளியில் எடுத்துட்டோன்னா x - 7. So x - 7 வெளியில் எடுத்துட்டோன்னா x + 4. So that is equal to 0. So x equal to 7 ஒரு ஆன்சர் கிடச்சிருக்கு. x equal to +4 equal to 0னா -4 ஒரு ஆன்சர். ஸோ இதை வந்து ஆல்ஃபா பீட்டான்னு எடுத்துக்கலாம். ஆல்ஃபா வந்து 7, பீட்டா வந்து -4. இப்போ இதில் வந்து இப்போ இது வந்து இந்த பாலினாமியல் ஈக்குவேஷன் இந்த ஃபார்மில் இருக்குது. ax² + bx + c. ஸோ இதோட கோஎஃபிஷியன்ட் a இருக்கிற இடத்துல 1ன்னு இருக்குது. ஸோ அதையும் எழுதிக்கிறோம். a ஈக்குவல் டு 1, b இருக்கிற இடத்துல -3 இருக்குது, c இருக்கிற இடத்துல -28. ஸோ எப்படி ரிலேஷன்ஷிப் வெரிஃபை இப்போ வந்து ஜீரோஸ் கேட்டிருக்காங்க, அது கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது ரிலேஷன்ஷிப் வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு இதான் ஃபார்முலா -b/a. ஆல்ஃபா வந்து 7, இது பீட்டா -4. 7 - 4 இந்த பக்கமும் 3 வருது, இங்கேயும் வரணும் மைனஸ். b என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் -3, a வந்து 1. ஸோ மைனஸ் இன் மைனஸ் +3. ஸோ இந்த பார்ட் வெரிஃபை ஆயிடுச்சு. ஒரு பார்ட் வெரிஃபை ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்ட் வந்து ஆல்ஃபா பீட்டா, அது ப்ராடக்ட்டுக்கு வந்து இதான் ஃபார்முலா c/a. இதில் ஆல்ஃபா வந்து 7ன்றனால 7 மல்டிப்ளை பண்ணும், பீட்டா வந்து -4. ஸோ 7 4s are 28 -28. இதில் c வந்து -28, a வந்து 1. ஸோ -28 பை -28. ஸோ இந்த பார்ட்டும் ஈக்குவலாக இருக்குது, இதுவும் வெரிஃபை ஆயிடுச்சு. If alpha and beta are the zeros of the polynomial ax² + bx + c, find alpha cube + beta cube. இதுக்கு வந்து அல்ஜிப்ரா ஃபார்முலா ஒன்று இருக்குது. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் கியூப் மைனஸ் 3 ஆல்ஃபா பீட்டா இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. இப்போ இதில் வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இப்போ இங்கே இந்த ஃபார்முலாவில் தான் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ
இப்போ இங்கே கொடுத்துருக்கிறது ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சின்னு ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் சம் ஆஃப் த ரூட் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்து மைனஸ் பி பை ஏ, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் வந்து ஆல்ஃபா பீட்டா வந்து சி பை ஏ. ஸோ இது இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆல்ஃபா கியூப் ப்ளஸ் பீட்டா கியூப் ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்து மைனஸ் பி பை ஏன்றனால மைனஸ் பி பை ஏ ஹோல் கியூப் மைனஸ் 3 ஆல்ஃபா பீட்டா வந்து சி பை ஏ. ஸோ சி பை ஏ, இது வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மைனஸ் பி பை ஏ. ஸோ இது வந்து மைனஸ் பி கியூப் பை ஏ கியூப் மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் 3cb பை ஏ ஸ்கொயர்னு இருக்குது. இப்போ எல்சிஎம் எடுக்கிறப்போ இன்ட்டு ஏ பண்ணணும். ஸோ மைனஸ் பி கியூப் ப்ளஸ் 3abc ஹோல் டிவைடட் பை ஏ கியூப். ஸோ இதுதான் வந்து ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.